ஆதலினால் காதல் செய்வீர். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணிக்கு. Don't miss it. வீடியோக்கு கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க and மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த சீரிஸ் உங்களை தேடி வரும். நீதான் ராஜா, உன் பொண்டாட்டி தான் மந்திரி. உங்களை யாரும் எதுவும் கேட்கவே மாட்டாங்க. அப்படிலாம் விட்டுறாதம்மா. அடிக்கடி ஃபோன் பண்ணி ஏன்னு கேளு. எனக்கு எதுக்குடா அந்த தலைவலி? அடிக்கடி உங்ககிட்ட பேசி வாங்கி அது இல்லாம எனக்கு ரொம்ப பெஜாராயிடுமா. நான் பேசுறது உனக்கு கிண்டலா இருக்கா? இல்லம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ மும்பை போய் செட்டில் ஆனதும் மறக்காம ஃபோன் பண்ணி கேக்குறிய. இப்படி ஒரு அம்மா யாருக்குமா கிடைப்பாங்க? என்னம்மா சைலண்ட் ஆயிட்ட? கண்டினியூ பண்ணுமா, இன்னும் நல்லா திட்டு. டேய், என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஓட்டவாயி வாயாடி வெட்டிய திட்டுறவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டேய், நான் இங்க என் பேரனை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது. போன வைடா. என்னங்க சிரிக்கிறீங்க? அத்தை என்ன சொன்னாங்க? பாராட்டி சீராட்டி புகழாரமா சுட்ட போறாங்க. செம்ம டோஸ் தான். ஆனா அம்மா சொல்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் கரெக்ட் குட்டிமா. என்னங்க அது? இனிமே நம்மள கேட்கறதுக்கு யாருமே இல்ல. இந்த வீட்டுக்கு நான் தான் ராஜா, நீ தான் மந்திரி. நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம் பாடலாம். ஆட போறீங்களா? ஆமா குட்டிமா, தாய் சொல்ல தட்டக்கூடாது இல்லையா? இத்தனை நாள் நம்ம தனியா இருந்ததே இல்ல. நமக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கல. இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம். நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம் பாடலாம், அட்டகாசம் பண்ணலாம். டான்ஸ் பண்ணு குட்டிமா. அம்மா சொல்லிருக்காங்க ஆடு குட்டிமா. பட்ட பகல்ல கைய விடுங்க. ஏய், அப்பெல்லாம் சொல்லாத குட்டிமா. கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சு. ஒரு புள்ள இருக்கா, குட்டி இருக்கா, பொறுப்பு இருக்கான்னு அம்மா கத்துறாங்க குட்டிமா. நம்ம எவ்வளவு பொறுப்பானவங்கன்னு அம்மாவுக்கு காட்ட வேணாமா? அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத நம்ம கிஸ் பண்ற கூடாது. என்னது? கிஸ் பண்ற கூடாது நான் சொன்னேன். சாரி குட்டிமா, டங்கு லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. மிஸ் பண்ற கூடாது சொன்னேன். ஏய் ஏய், டான்ஸ் பண்ண குட்டிமா. சொன்னா பரியா சொன்னா பரியா. ரசிகா, அதானே பார்த்தேன். என்னம்மா? அக்கா, ஸ்கூல் விடுற நேரம் ஆயிடுச்சு. லேட்டா போனா அத்தையும் மாமாவும் திட்டுவாங்க. என்ன கூட்டிட்டு போய் விட்டுருங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ நான் ட்ராப் பண்ணிடுறேன். நீ டவல் எடுத்து கொடுவா. ஒரு 10 மினிட்ஸ் தான். நீ டிவி பார்த்துட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரி. என்ன சார், டான்ஸ் எல்லாம் பண்ணலான்னு ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க, போச்சா? நாம செவ்வாய் கிரகத்துக்கே போய் செட்டில் ஆனாலும் ரூம்ல இருந்தோம்னா 5 நிமிஷம் மேல நிம்மதியா இருக்க மாட்டாங்க. யாராவது கதை தட்டிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்து வரோம் அந்த மாதிரி. என்னம்மா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ஊருக்கு கிளம்பலாமா? இருங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பணுமா? எப்பவோ ஒரு தடவை வர்றோம். சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே? ஏங்க மாமாவை சத்தம் போடுற? பாருமா, ஒரு 10 நிமிஷம் பேச கூட விட மாட்டேங்கிறாரு. உடனே ஊருக்கு கிளம்பணுங்கிறாரு. மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. இந்த மாதிரி விருந்து விசேஷம் வந்தாதான் அக்கா தங்கச்சிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க முடியுது. அது பொறுக்கலையா உங்களுக்கு? நான் சும்மா கிளம்பலாமான்னு தான் கேட்டேன். நீங்க பேசுங்க. எங்க போறீங்க? இரு, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். காஃபி எடுத்துக்கக்கா. கொண்டா கொண்டா, தலைவலி மண்டையை உடைக்குது. காஃபியை குடு முதல்ல. நீ சரியான காப்பி பைத்தியக்கா. நீ மட்டும் என்னவா? சின்ன வயசுல இருந்தே நீ நான் இவ 3 பேரும் காஃபியை குடங்குடமா குடிப்போமே. அக்கா தங்கச்சிகளுக்குள்ள எதுல ஒத்து போதோ இல்லையே, இதுல ஒத்து போறோமே. ஆமா, சரவண எங்க? வெளியே இருக்காங்கக்கா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருக்கான். நானும் அவனை என்னமோ நினைச்சேன்டி. ரொம்ப விவரமான ஆளுதான். உனக்கு வேலையே வைக்காம லட்டு மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கான் பாத்தியா? இருக்கட்டும்க்கா, அவன் மனசுக்கு பிடிச்சிருந்தா சரி. பொண்ணு எப்படிக்கா? சும்மா சொல்லக்கூடாதுடி. ஜோடி பொறுத்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. சிட்டுக்குருவி மாதிரி சிக்குன்னு இருக்காடி. அவன் உன் மருமக எங்க? ஆளையே காணோம். தூங்கிட்டு இருக்காக்கா. தூங்கிட்டு இருக்காளா? இது என்னடி அநியாயமா இருக்கு? பட்ட பகல்ல ஒரு பொண்ணு தூங்குவாளா? இல்லக்கா, காலையில சீக்கிரமா எந்திரிச்சிருக்கா. அங்க இங்கன்னு அலைச்சல் வேற. அதுக்கு சொணங்கி நின்னுட்டு இருந்தாக்கா. அதான் நானே போய் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொன்னேன். ஏங்கா, எங்க கூட பேசாம அவ தூங்கிட்டு இருந்தா எப்படிக்கா? ஒரு பொண்ணு பகல்ல தூங்குனா அது வீட்டுக்காக. அது போய் எழுப்பி கூட்டிட்டு வா. சரிக்கா, முழிச்சிட்டு இருந்தானா நான் அனுப்பி வைக்கிறேன். பேசிட்டு இருங்க. ஏண்டி, என்ன இவ இப்படி இருக்கா? அத்தை, எழுந்துட்டியாமா? தூங்குறேன்னு நினைச்சேன். இல்ல அத்தை, சும்மா தான் கண்ணை மூடி படுத்திருந்தேன். தூக்கம் வரலன்னா வெளியே சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்ல. அத்தை, எனக்கு யாரையுமே தெரியாது. பேச கூச்சமா இருக்கு. இதுல என்னம்மா கூச்சம்? எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான். நீயே போய் பேசலாம். பழகுனா தானே அவங்களும் அறிமுகமாவாங்க.
நீ போய் முகம் கழுவிட்டு வா, நான் கீழே இருக்கேன். சரிங்க அத்தை. ஏய், என்னதான் இருந்தாலும் உன் சித்தி நீ புண்ணாக்குன்னு சொல்லிருக்க கூடாது. நீ அப்படி சொன்னதா அவங்க முகமே மாறி போச்சு தெரியுமா? சரி. ஐயோ இல்லங்க, நான் செந்தூரம் போட்டு வச்சா பொண்ணாயிடுமான்னு கேட்டேன். அது சித்தி காதுல பொண்ணாக்குன்னு கேட்டிருக்கு. அது எப்படி என்ன பொண்ணாக்குன்னு சொல்லலாம்னு பிச்சு எடுத்துட்டாங்க. நான் ஒரு தடவை தான் சொன்னேன், பெரியமாதான் பொண்ணாக்குன்னு சொல்லி சித்திய. ஏய், என்னடி ஒரே சிரிப்பும் குமாளமா இருக்கு? எல்லாம் உங்க அக்கா தங்கச்சி கதைதாமா. எப்படிமா அவங்கள சமாளிக்கிறேன்? மெதுவா பேசுறி, அவங்க காதுல விழுந்துற போது கீழே தான் இருக்காங்க. அப்புறம் இதா சாக்குன்னு இதுக்கு வேற சண்டைக்கு வந்துருவாங்க. சரி, ரேவதி உள்ள தனியா இருக்கா, புது இடங்கிறதுனால பேச கூச்சப்படுறாடி. நீங்க தானே கூட இருந்து எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். வேணாமா, சித்தியும் பெரியமாவும் டெரரான ஆளுங்க. ரேவதி அங்கேயே ரூம் குள்ளவே இருக்கட்டும், ஏய், விட்டுரு. சும்மா ரெடி. வந்தவங்களோட பார்த்து பேசி பழகினாதானே உறவு என்னன்னு தெரியும். 2 பேரும் ஒழுங்கா அவளை கூட்டிட்டு கீழே வாங்க. வா. என்ன பண்ணிட்டு இருக்க ரேவதி? இல்ல அத்தை சொந்தக்காரங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்க சொன்னாங்க. ஆனா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க தான் இருக்கோம்ல, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறோம். வா வா வா. ரேவதி, இவங்க தான் எங்க பெரியம்மா, இவங்க தான் எங்க சித்தி. அது சித்தப்பா உட்கார்ந்து இந்த சேர் எல்லாம் நாங்க அறிமுகப்படுத்திக்கிறோம், நீங்க போங்க. இல்ல சித்தி, இவ கொஞ்சம் கூச்ச சுபாவம். இருக்கட்டுமே, எங்க கிட்ட என்ன கூச்ச வேண்டி இருக்கு? கூச்சப்படுறதுக்கு நாங்க என்ன கிச்சு கிச்சு தாம்பளமா விளையாட போறோம்? இவ எங்களுக்கு மருமக தான், நீங்க போங்க, நாங்க பேசிக்கிறோம். இப்படி வந்து உட்காருமா. நல்லா உட்காரு. ஆமா, உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அக்கா மட்டும்தானா இல்ல? இல்லங்க, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. வெடவெடன்னு ஒரு பொண்ணு உன் கூட சேர்ந்து அழுதுட்டு இருந்தாலே, அவதான் உன் தங்கச்சியா? உன் அக்கா எப்படி கல்யாணத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட நிக்கலையே? இனிமே வரப்போக இருப்பாளா இல்ல அவ்வளவுதானா? தெரியலங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குதுடி. இவளை பார்த்தா ஒண்ணு இல்லாத குடும்பத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு. நம்ம சரவண மாதிரி ஒரு பையனை கட்டிக்க இவளுக்கு என்ன கசக்குதா? ஏன் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு இவங்க வீட்டுல பிரச்சனை பண்ணாங்க? தெரியலக்கா, இதை விட வசதியான இடத்துல எதிர்பார்த்தாங்களோ என்னவோ. வருவாங்க கோடீஸ்வர வீட்ல இருந்து. இவ கழுத்தையும் காதையும் பாரு, எல்லாம் என் தங்கச்சி போட்ட நகை. ஒரு பொட்டு தங்கம் கூட எதிர்பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்த வேணாம்னு சொல்ல அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நியாயமா பார்த்தா பெரிய இடத்து புள்ளைய வளைச்சு போட்டிருக்கேன்னு உங்க வீட்டுல சந்தோஷப்பட்டிருக்கணும். பொண்ணை தரமாட்டேன்னு ரொம்ப தகராறு பண்ணாங்களாமே. எங்க குடும்பம்னாலே ஊர்ல அப்படி ஒரு பேரு, அந்தஸ்தான குடும்பம்னு எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க. இதை விட நல்ல இடம், நல்ல மாப்பிள்ளை நீங்க குட்டி கண்ணம் போட்டாலும் கிடைக்காது. இதை விட நல்ல இடம், நல்ல மாப்பிள்ளை நீங்க குட்டி கண்ணம் போட்டாலும் கிடைக்காது. என்னடி நான் சொல்றது? சரியா சொன்னக்கா. நம்ம சரவணனுக்கு இருக்கிற வசதிக்கும் அந்தஸ்துக்கும் பெரிய இடத்துல இருந்து எத்தனையோ பொண்ணுங்க வந்துச்சு. நானும் 2-3 கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணுங்களை பார்த்தேன். அவன் மட்டும் சரின்னு சொல்லியிருந்தா ரைஸ் மில் ஓனர் பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். என்ன மாயம் பண்ணாலும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னான். சரி விடுக்கா, காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதோ மனசுக்கு பிடிச்சிருந்தது கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அத நான் குத்தம் சொல்லல. ஏதோ இல்லாத வீட்டுல பொண்ணு கொடுத்த மாதிரில ரொம்ப முறுக்கிக்கிட்டாங்க. அதத்தான் நான் தப்புங்கிறேன். இங்க பாரு, சரவணனை கல்யாணம் பண்ணிக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவனையே நீ மயக்கிருக்கீன்னா நீ ரொம்ப கெட்டிக்காரிதான். அத நான் இல்லைங்கள. ஆனா நீ வந்த இடத்துல பொறுப்பா நடந்துக்கணும். என் தங்கச்சி இருக்காளே, அவ ஒரு அப்பாவி. அவள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். அவ ஏதோ இடம் கொடுக்கறாளேன்னு தலைமையில உட்காந்து ஆடக்கூடாது. பட்ட பகல் எல்லாம் படுத்து தூங்க கூடாது. இனிமே எல்லா வேலையும் நீதான் பாக்கணும். மாமனார்கிட்ட, மாமியார்கிட்ட, புருஷன்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா உள்ள எல்லாம் போய் ஓடி ஒளிஞ்சிக்க கூடாது. போத்திக்கிட்டு தூங்க கூடாது. வந்தவங்கள அன்பா உபசரிக்கணும். முக்கியமா யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அறிவு உனக்கு இருக்கணும். எனக்கு எல்லாமே தெரியுங்க. இந்த அறிவெல்லாம் என் அக்காவும் அம்மாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொன்ன? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், குடும்பத்தை எப்படி பொறுப்பா பாத்துக்கணும்னு என் அம்மாவும் அக்காவும் நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் பொறுப்பாவே நடந்துப்பேன். உங்க புத்திமதிக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, எப்படி வாயாடுறா பாத்தியா? இப்பவே இப்படி பேசுறானா இந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது? ஆமாக்கா, நினைக்கவே பயமா இருக்கு. இப்பவே அக்கா கிட்ட சொல்லி இவளை கொஞ்சம் தட்டி வைக்கணும். வாக்கா போலாம். அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க? சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ சமைச்சதெல்லாம் போதுக்கா.
வீட்டுக்கு வந்த உன் மருமக எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி வாயாடுறா தெரியுமா? அவ பேசுறத கேட்டு எங்களுக்கே திகிர்னு ஆயிடுச்சு. பொண்ணாக்கா அவ? ஹே இருடி, ஏன் கோவப்படுற? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிய ஒரு மருமக, அவ பொண்ணே இல்லடி. பெரியவங்கங்கிற மரியாதை இல்லாம மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறா. அவளை நீ என்னக்கா சொன்ன? நான் ஒண்ணுமே சொல்லலடி. புகுந்த வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு புத்திமதி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அவ எனக்கு எல்லாம் தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு திமிரா பேசுறா. கால் காசுக்கு வக்கலைனாலும் அவளுக்கு திமிரும் கொழுப்பும் அதிகமா தாண்டி இருக்கு. ஆமாக்கா, அவ பேசுறத கேட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளை இப்பவே நீ தட்டி வைக்கணும்க்கா, இல்லனா உன் தலைமையில ஏறி உட்கார்ந்துக்குவா. நீயும் உன் பொண்ணுங்களும் அவளை ரொம்ப தாண்டி தலைமையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது புத்திய காட்டாம இருக்காது. இப்ப பாரு, என்னையே எடுத்தறிஞ்சு பேசிட்டா. அக்கா, அவளுக்கு நீ ஓவரா செல்லம் கொடுத்துறாத. அப்பப்ப அவ தலையில தட்டி இதுதான் உன் இடம்னு புரிய வச்சுக்கிட்டே இரு. இல்லனா அவளுக்கு குளிர் விட்டு போயிடும். போது நிறுத்தடி. எதுக்குடி என் மருமகளை அடிக்கணும்? அவளோட இடம் எது, அவளை எப்படி நான் பாத்துக்கணும் நல்லாவே தெரியும். நீ ஒண்ணும் புத்தி சொல்லாத. என்னக்கா இப்படி பேசுற? இங்க பாருங்க, அக்கா தங்கச்சி உறவெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். எதுக்கு அவ விஷயத்துல தலையிடுறீங்க? ஏய், இப்ப நாங்க என்னடி சொல்லிட்டோம்? வீட்டுக்கு வந்த மருமகள் ஆச்சேன்னு நாங்க புத்திமதி சொன்னா அது தப்பா? தப்புதான். புத்திமதிங்கிற பேர்ல நீங்க என்னென்ன பேசிட்டு இருந்தீங்க நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கே கோவம் வரப்ப அவளுக்கு வராதா? குடும்பத்துக்கு வந்த மருமகளை மகளா வச்சு பார்க்கணும், பெத்த பொண்ணு மாதிரி நடத்தணும். நாங்க அவளை அப்படிதான் பாத்துக்க நினைக்கிறோம், அப்படிதான் பாத்துப்போம். நீங்க பாத்துக்கலாம், ஆனா அவ அப்படி இல்லையே. அவ அப்படி இல்லைன்னு எதை வச்சுக்கா சொல்ற? நாம அவகிட்ட மரியாதையா பேசினாதான் அவ நம்மளுக்கு மரியாதை கொடுப்பா. மரியாதைங்கிறது சொல்லி கொடுத்து வரது இல்ல. நாம கரெக்டா நடந்துக்கிட்டா அவங்களே நம்மள மதிப்பாங்க, தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு நானும் பாத்துட்டு தானே இருக்கேன். என்னடி சொன்ன? நான் கொடுமைப்படுத்துறேன்? வீட்டுக்கு வந்து கேட்டு பாரு என் மருமகளை நான் எப்படி நடத்துறேன்னு. இதெல்லாம் கேட்க தேவையில்லக்கா. அடிமை மாதிரி வச்சிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா உன்ன மாதிரி என்னால மருமகளை கொடுமைப்படுத்த முடியாது. ரேவதியை நான் மருமகளா நினைக்கல, என் மகளா தான் நினைக்கிறேன். இவங்கள மாதிரிதான் அவளும். அவன் மனசு கோணாதபடி நல்ல விதமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்கி வச்ச சோத்துல உப்பு அள்ளி கொட்டுற மாதிரி ஏதாவது கலகம் பண்ணி வச்சுட்டு போயிடாதீங்க. என்னடி இது அநியாயமா இருக்கு? வீட்டுக்கு வந்த மருமக வாயாடியா இருக்கா, பார்த்து நடந்துக்கன்னு சொன்னா? அக்கா, இதுக்கு மேல அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. இப்ப நான் என்னடி தப்பா பேசிட்டேன்? அக்கா, நம்ம அளவுக்கு அவ ஒண்ணும் மோசம் கிடையாது. எனக்கு இல்லாத வாயா, உங்களுக்கு இல்லாத வாயா? வாயாடின்னு உங்களையும் என்னையும் சொல்லிக்கலாம். அடிப்பாவே, கூட பிறந்த அக்காவே இப்படி மட்டம் தட்டி பேசுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இப்ப சொல்ற கேட்டுக்கடி. என்னோட மருமக மக மாதிரின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறேன்ல, இதே வாயால அக்கா நான் தப்பு பண்ணிட்டக்கா, அடங்காத ஒருத்தி என் பிள்ளைக்கு கட்டி வச்சு அவன் வாழ்க்கை வீணாக்கிட்டேன்னு கதறி ஆழத்தாண்டி போற. அப்பதாண்டி உன் அக்கா சொன்னது உண்மைன்னு உனக்கு புரியும். என்னக்கா சாபம் விடுறியா? இது சாபம் இல்லடி, என் அனுபவத்துல சொல்றேன். உன் மருமகளால நீ நிறைய அனுபவிக்க போற. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. ஏய் வாடி, இதுக்கு மேல நமக்கு என்னடி வேலைங்க? என்னம்மா? ஏய் பைய எடுத்துட்டு வாடி. சரிக்கா. ஏங்க கிளம்புங்க, ஊருக்கு போலாம். நீ தானமா சாயந்தரமா கிளம்பலான்னு சொன்ன? சாயங்காலம் கிடைக்கிற மரியாதையில இப்ப சேர்ந்தே கிடைச்சிருச்சு. வாங்க போலாம். என்னங்க அதுக்குள்ளேயே கிளம்பிட்டீங்க? இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்க வீட்டுக்கு வந்த மகராசியை கேளுங்க, அவ நல்லாவே சொல்லுவா. இப்படி மானம் கட்டி போய் எங்களால இங்க இருக்க முடியாது. வாங்க போலாம். வாடி. நீங்களும் இங்க இருக்காதீங்க, உங்களுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது. நீங்க கிளம்புங்க. என்னாச்சுமா? அக்காவும் தங்கச்சி கோச்சிட்டு போறாங்க? போனா போட்டும் விடுங்க. வீட்டுக்கு வந்த மருமகளை அவங்கள மாதிரியே நாமளும் கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ரேவதி பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. அதான் நல்லா திட்டி அனுப்பிட்டேன். என்னம்மா நீ? அவங்க எப்பவும் முகதாட்சணும் இல்லாம தான் பேசுவாங்க. அதுக்குன்னு அவங்க கிட்ட சண்டை போடுறது தப்பு இல்லையா? எனக்கு என் மருமக தாங்க முக்கியம். அதுக்காக அக்கா தங்கச்சி வேணான்னு சொல்லல. கோச்சுட்டு தானே போயிருக்காங்க. போன் பண்ணி நான் சமாதானப்படுத்திக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். நீ வாமா. எஸ் ஆமா சார், அதை டிஸ்கஸ் பண்ணோம். பட் அதை பை பண்ணலாமா வேணாமங்கிற டிசைட் பண்றது தமிழ் தான் பண்ணணும். நீங்க தமிழுக்கு கால் பண்ணுங்களேன். ஓ அப்படியா? ஆமா சார், நீ காலைல ஒரு பிஸியா இருந்தாரு, அந்த டைல கொஞ்சம் தூங்கிருப்பாரு. இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம், நான் நேரா பார்த்தா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்யூ சார். இந்தாங்க தம்பி. தேங்க்யூ ஆண்டி. சாக்ஸிக்கு ஒரு காஃபி கொடுங்க. ஹாய் சாக்ஸி.
சாக்சி ஏன் எந்திரிச்சு நீங்க உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். என்னாச்சு, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? ஆண்டி மேரேஜ் போயிருந்தோமே, நீங்க சொன்ன மாதிரி அவளும் அங்க வந்திருந்தா. நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்துட்டு அவ ஒரு லுக் அவுட்டா பாருங்க. மை காட், பிஸ்டல் மட்டும் இருந்தா எங்களை ஃபயரே பண்ணிருப்பா. இடியட். சாக்சியை பார்த்தா அவளுக்கு அப்படி ஒரு வைத்திருச்சல். அவ என்கிட்ட பேசவே இல்லை ஆண்டி. பேசியிருந்தா தொலைச்சிருப்பேன். அவளால என் கூட பேச முடியாது ஆண்டி. அந்த கட்ஸ் அவளுக்கு கிடையாது. அதுவும் சாக்சி மாதிரி அழகான ஒரு பொண்ணோட இருக்கிறத பார்த்தா அவளுக்கு புறமே தான் இருக்கும். ஆனா என்ன ஏன்னு கேட்கிற ரைட்ஸ் அவளுக்கு கிடையாது. இப்ப ஃபீல் பண்ணுவால, ஒரு நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டான்னு வருத்தப்படுவால. எனக்கு அதுதான் வேணும். சாக்சி, இன்னைக்கு ஈவினிங் உங்க ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னு சொன்னீங்களே, நானும் வரட்டுமா? நீங்க வேண்டாம், நான் மட்டும் போய்க்கிறேன். ஏன் வேணான்றீங்க? எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? இனிமே நம்ம 2 பேரும் எங்கேயும் ஒண்ணா போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது எதுவுமே வேண்டாம். இன்ஃபேக்ட் உங்க கூட ஒரே வீட்டில் இருக்கிறது கூட எனக்கு கில்ட்டியா இருக்கு. ஏதோ அம்மா சொன்னனால அதை மட்டும் வேணா சகிச்சுக்கிறேன். இனிமே நான் உங்க கூட எங்கேயும் வெளியில வரதாவும் இல்லை, என்னை கூப்பிடவும் கூப்பிடாதீங்க. சாக்சி, சாக்சி, சாக்சி. என்னாச்சு ஆண்டி? ஏன் இப்படி சொல்லிட்டு போறாங்க? என் கூட வரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு நான் அப்படின்னா தப்பு பண்ணிட்டேன்? சொல்லுங்க ஆண்டி. கல்யாணத்துக்கு வந்தப்ப கூட என் கூட ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. நான் வேணான்னு சொன்னப்ப கூட என் கூட வரத ரொம்ப சந்தோஷமா நினைச்சாங்க. இப்போ ஒன்னா வீட்டுல இருக்கிறதே கில்ட்டியா இருக்குன்னு சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னாச்சு உங்களுக்கு? என்னமோ தெரியல தம்பி, உங்க கூட வெளியில வரதுக்கு அவ சங்கடப்படல. ஏன்னு கேக்குறேன். ஏன்னா நீங்க ஒன்னா வெளியில போனீங்கன்னா யாராவது தெரிஞ்சவங்க 4 பேர் பாப்பாங்க. அப்படி பார்த்தவங்க கண்ணு காது மூக்கு வச்சு ஏதாவது பேசுவாங்க இல்லையா, அதுக்காக தான் பயப்படுறா. ஆண்டி, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? சாக்சி என்னோட ஃப்ரெண்டு. ஆனா பாக்குறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்களே. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன ஒருத்தரோட நெருக்கமா ஒன்னா சுத்துறத பார்த்தா வேற மாதிரி தான் பேசுவாங்க. வேற மாதிரினா? ஆண்டி, என்ன சொல்ல வரீங்க நீங்க? நானும் சாக்சியும் தப்பா பழகிறதா நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஐயோ தம்பி, நானே அப்படி சந்தேகப்படுவேனா? உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே என்னோட ஆசை. நான் உங்களை நல்ல விதமா தான் நினைக்கிறேன். ஆனா மத்தவங்க அப்படி நினைக்க மாட்டாங்களே. நீங்களும் அவளும் ஒன்னா கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க. அங்க 4 பேர் பார்த்திருப்பாங்க. உங்க ஒய்ஃப் அங்க வந்திருக்காங்களே. இனிமே அவளை என்னோட ஒய்ஃப்னு சொல்லாதீங்க. அவ என்னோட ஒய்ஃபே கிடையாது. இருக்கலாம் தம்பி, நீங்க டைவர்ஸ் கேட்டீங்க. ஆனா கோர்ட் அதை உறுதிப்படுத்தலையே. தீபாவை உங்களோட முதல் ஒய்ஃப்னு தானே சொல்லுவாங்க. ஆனா சாக்ஷியை என்னன்னு சொல்லுவீங்க? ஃப்ரெண்டுன்னு. இப்ப ஃப்ரெண்டுன்னு பளிச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா கல்யாணத்துல உங்களை கட்டிக்க போற பொண்ணான்னு கேட்டப்போ அப்படியும் வச்சுக்கலாம்னு சொன்னீங்களாமே. ஏன் எஸ்ன்னு சொன்னேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சாக்ஷி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா. ஆண்டி, அதுக்காகவே என் மேல கோவமா இருக்காங்க? நான் சும்மா தீபாவை டீஸ் பண்றதுக்காக சொன்னேன். இங்க பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவளை டீஸ் பண்றதுக்காக உங்களுடைய அற்ப சந்தோஷத்துக்கு என் பொண்ண பகட கைய யூஸ் பண்ண பாக்குறீங்களே, அது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? என்கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மத்தவங்க கேக்குறப்போ கட்டிக்க போற பொண்ணாவும் இருக்கலாம்னு பூடகமா சொல்றது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? சபையில வச்சு கட்டிக்க போற பொண்ணுன்னு ஒத்துக்கிட்டீங்க, ஆனா கட்டிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வேணா இது விளையாட்டா இருக்கலாம். ஆனா என் பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுறது? நீங்க சொன்ன அந்த வார்த்தை கல்யாணத்தோட நின்னுடாது. ஊரெல்லாம் பரவும். 1 4 ஆகும், 4 10 ஆகும். எல்லாருமே நீங்க சாக்ஷியை கட்டிக்க போறதா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அதுல இஷ்டம் இல்ல. உங்களுக்கு அது பிடிக்கலங்கிறப்போ நாங்களும் அதை கம்பல் பண்ண முடியாது. இது இப்படியே போய்கிட்டு இருந்தா சாக்ஷியோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அவ பேர் கெட்டுடாதா? அதுக்கு பயந்துதான் அவ உங்க கூட வரவே சங்கடப்படுறா. சாரி ஆண்டி, நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்ல. தம்பி, இப்ப கூட நான் உங்களை தப்பா சொல்றதா நினைக்காதீங்க. நீங்க எப்ப சாக்ஷியை பிடிக்கலன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் அதை மறந்துட்டேன். ஆண்டி, சாக்ஷி பிடிக்கல நான் எப்ப சொன்னேன்? போட்டோவை காட்டி அவளை பிடிச்சிருக்கா மேற்கொண்டு பேசலாமான்னு கேட்டதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. ஆண்டி, நான் சொன்னது மேரேஜ் பத்தி. செகண்ட் மேரேஜ்ல எனக்கு ஐடியா இல்லைங்கிறதுனால தான் அப்படி சொன்னேன். மத்தபடி சாக்ஷியை பிடிக்கல நான் சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் சாக்ஷி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இவன் ஒருத்தன். அவங்க கூட ஒண்ணா இருக்கிறது, அவங்க கூட பேசுறது எல்லாமே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க எவ்வளவு பாசமா இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் மேல எவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்க. நான் சாப்பிட்ற டயட்ல இருந்து என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ண கூடாதுங்கிற வரைக்கும் பார்த்து பார்த்து எனக்கு அட்வைஸ் பண்றாங்க.
கூடவே இருந்து நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. என் ஒய்ஃப்னு சொல்றீங்களா தீபா, அவ ஒரு நாள் கூட இப்படி கேர் எடுத்துக்கிட்டதே கிடையாது. தீபாவோட கம்பேர் பண்ணா சாக்ஷி 1000 டைம்ஸ் பெட்டர் என்னால உறுதியா சொல்ல முடியும். என் மேல பாசம் இருக்கிறவங்கள, கேர் எடுத்துக்கிறவங்கள, என்னோட வெல்விஷரை எப்படி ஆண்டி என்னால பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? பிடிச்சிருக்குன்னா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாமே. ஃப்ரெண்டா இருந்து பாத்துக்கிறத விட ஒய்ஃபா இருந்து பாத்துக்கிறது அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அவ வீட்டுக்கு வந்ததுமே பிரபாகர் என்ன கட்டிக்க போற பொண்ணுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் மனசுல என்ன இருக்குன்னு என்ன கேட்டா. உங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லைங்கிற மாதிரி நான் சொன்னேன். கட்டிக்கிற ஐடியா இல்லைங்கிறப்போ எதுக்காக என் பேர் கேடுற மாதிரி வதந்திகளை பரப்பணும்னு என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டா. சாரி ஆண்டி, அப்படி சொல்லிடக்கூடாது, தப்புதான். அதையே நீங்க தப்புன்னு சொல்றீங்க. ஒரு பேச்சுக்குன்னு சொன்னதை மனப்பூர்வமா சொல்லலாமே.